ஓகே, வாய்ஸ் கேக்குதா கிளியரா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, சிஎஸ்எஸோட ரோட் மேப் இதுதான். லைக் உங்க ஜிசிஆர்ல இந்த ரோட் மேப் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்னா நேற்று கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்ல ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரீகப், அந்த கோட் எடுத்து ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரீகப் இட். ஸோ அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் வித் இன்னைக்கோட ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ வில் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் இன்னைக்கு. ஸோ இதான் வந்து ப்ராஜெக்டோட டிசைன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதோட கொஞ்சம் நல்லா பெட்டர் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அவர் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த பேஜை வச்சு வில் ட்ரை டு கவர் அப் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, கலர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது மாதிரி எல்லாத்தையும் வந்து வில் டூ இட் வித் த ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ தியரிட்டிக்கலாக பார்க்காத மாதிரி போன கிளாஸ் மாதிரி வித்தவுட் லைக் ஒரு சின்ன பேராகிராஃப் டேக் போட்டுட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு இன்ஸ்ட் ஆஃப் டூயிங் லைக் தட் வில் ஸ்டார்ட் வித் அன் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ அப்படியே வில் ட்ரை டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் வித் திஸ் கம்ப்ளீட் சிஎஸ்எஸ். ஸோ அப்படியே சிஎஸ்எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வில் ட்ரை டு பில்ட் கான்செப்ட்ஸ். பட் ஆனால் ஃப்ரம் ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் வில் ட்ரை டு கவர் இட் வித் டெய்ல்விண்ட் ஓகேங்களா. இந்த இடத்துல வில் ஸ்டார்ட் டெய்ல்விண்ட். ஸோ இங்கேருந்து வில் ஸ்டார்ட் டெய்ல்விண்ட். அகைன் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மீடியா கோரி, பாக்ஸ் சைசிங், ஓவர்ஃப்ளோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில் சி அகைன் சிஎஸ்எஸ் ஓகேங்களா. ஸோ மீடியெல்லாம் வில் ஸ்டார்ட் வித் டெய்ல்விண்ட். நான் வந்து டெய்ல்விண்ட் பற்றி சொல்கிறேன், லைக் டோன்ட் வரி, அதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ஸோ அது வரும்போது ஐ டெல் ஹவு டு மைக்ரேட் ஃப்ரம் சிஎஸ்எஸ் டு டெய்ல்விண்ட், அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும், அது எல்லாமே நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, அது வரைக்கும் வில் சி அபவுட் சிஎஸ்எஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் த கோட் ஓகேங்களா. ப்ரோ கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் முடிச்சிட்டீங்களா ப்ரோ? இல்ல இப்பதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஓகே. ஓகே, ஸோ டே 4 கோட் தானே. சரி, ட்ரை டு ஓப்பன் இட். லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லாருக்கும் வந்து டிரைவ் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் யாருக்கா வரல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் யாரோ ஒருத்தவங்களோட ஐடி வந்து தப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லி காட்டுச்சு கூகுளில். ஸோ இன்வேலிட் மெயில் ஐடின்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ நான் குரூப்பில் அவங்க ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க யாருன்னு பார்த்துட்டு இன்கேஸ் கரெக்டாக இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா டிரைவோட ஆக்சஸும் கிடைக்கும் ஓகேங்களா. இன்கேஸ் யாருக்கா இன்னும் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் மெயில் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஜிசிஆரில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் லிங்க்ஸ், அந்த லிங்க்ஸ் நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து லைக் ரிக்வஸ்ட் ஆக்சஸ்ன்னு வராது ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டோம் பேக்எண்ட்லேருந்து. ஸோ உங்களுக்கு எல்லா லிங்க்குமே ஆக்சஸபிளாக தான் இருக்கும். ஸோ இன்னையோட சேர்த்து 5 லிங்க் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் யாருக்காவது அந்த லிங்க் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணும்போது ரிக்வஸ்ட் ஃபார் ஆக்சஸ்ன்னு சொல்லி வந்துச்சுன்னா லைக் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா. இந்த மெயில் ஐடியிலேருந்து நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து குரூப்பில் இருக்க எல்லா லிஸ்ட்டோட அந்த லிஸ்ட்டோட கம்ப்ளீட் மெயில் ஐடிஸ் வந்து நாங்கள் ஆக்சஸ் கொடுத்தாச்சு ஓகேங்களா. சரி ஓகே, வி ஸ்டார்ட். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா. அந்த மெயில் பற்றி ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஹவ் தட் ஒர்க்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நேற்றுக்கு வந்து வி ஸ்டார்டட் சிஎஸ்எஸ் கரெக்டாக. சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் அண்ட் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு நோ 2 திங்ஸ். ஃபர்ஸ்ட் எதுக்கு அது யூஸ் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது ஓகேங்களா. ஸோ இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் இட் இஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இன் சிம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் பேஜஸோட ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து சிஎஸ்எஸ். HTML வச்சு என்ன பண்ணும்? வி டிஸ்பிளேட் ஆல் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் இந்த வெப் பேஜ். HTML வந்து பேசிக்காக கண்டென்ட் மட்டும் தான் போடும். HTML என்னது? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அவ்வளோதான். அதே மாதிரி சிஎஸ்எஸ் என்ன? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அது எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டைல் பண்ணுறது. ஓகே, ஸ்டைல் பண்ணுறது ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சாச்சு. எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் சிஎஸ்எஸ்ன்ற ஃபைலை யூஸ் பண்ணிட்டு வில் யூஸ் ஸ்டைலிங் ஓகேங்களா.
ஸோ அந்த ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு டேர்ம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து செலக்டர்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் பிளாக். ஓகேங்களா? இந்த ரெண்டு டேர்ம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ ஜஸ்ட் ஷோ யூ வித் விசுவலைசேஷனாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். Let's work. So I am sure just not. ஓகே, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ செலக்டர் டிக்ளரேஷன் பிளாக் அப்படின்றத என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரூல் செட். ஓகேங்களா? ஸோ ரூல் செட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரே வாட்டி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து கோர் கான்செப்ட். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் கோட் எனி சிஎஸ்எஸ். எதுவுமே மெமரைஸ்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? எப்படி HTML வந்து நீங்கள் டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் மீடியா கண்டென்ட்ஸும் போட கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். ரெண்டு அசைன்மெண்ட். இஃப் யூ டூ த 2 assignments யூ கேன் டூ எனி ஸ்கேல் வெப்சைட்ஸ். ஓகேங்களா? எந்த மாதிரி வெப்சைட்ஸ்னாலும் பண்ண முடியும். சரி, ஓகே. அதே மாதிரி நீங்கள் செலக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் சிஎஸ்எஸ்ஸையும் HTML எப்படி கனெக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் .cssன்ற ஃபைல் எழுத சொன்னேன். அதுக்குள்ளே நம்ம நிறைய சிஎஸ்எஸ் எழுதிக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி HTML-ஐயும் இந்த சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து என்ன ஷார்ட்கட்? இட் இஸ் லிங்க் _css அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஓகேங்களா, நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எமர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டேகை வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ வில் கெட் திஸ் href. ஓகேங்களா? ஸோ இந்த href என்ன எடுத்துக்கோ? த பாத் ஆஃப் த சிஎஸ்எஸ் ஃபைல் விச் எக்யூ. ஸோ இதான பார்த்து பாருங்க, கிளிக் பண்ணுறேன், யூ கெட்டிங் திஸ். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூ ஹவ் டு நோ இன் சிஎஸ்எஸ் எப்படி HTML CSS கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன்ப்பா. அப்போ எப்படி நான் சிஎஸ்எஸ் எழுதுறது அப்படின்னா, சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு முன்னாடி தேர் ஆர் லாட் ஆஃப் HTML டேக்ஸ். கரெக்டாக இங்கே வந்து ஒரு ஹெட்டிங் கண்டென்ட் இருக்குது, ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. ஸோ கீழே வந்து அகைன் சம் HTML கண்டென்ட்ஸ் இருக்குது. முதல்ல செலக்ட் பண்ணணும். அப்புறம் தான் உங்களால் அந்த ஸ்டைலை வந்து அப்ளை பண்ண முடியும். எந்த எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு தான் நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ எப்படி நான் செலக்ட் பண்ணுறது? யூசிங் அண்ட் செலக்டர். Selector basically helps to select the HTML or the tag which you want to style. ஓகேங்களா? சரி, ஓகே, நான் செலக்ட் பண்ணுறேன். எப்படி நான் செலக்ட் பண்ணுறேன்னா, there are lot of types of selector. அதில் வந்து we are going to use class selector. ஓகேங்களா? கிளாஸ் செலக்டருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கப்புறம் பேர் வச்சு அந்த கிளாஸோட பேர். ஸோ ஓகேவா, கிளாஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்கள் செலக்டரோட நேம். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஹெட்டிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இது எப்படி நான் சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ணுறது அப்படின்னா, கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து டாட் வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபாலோட் த கிளாஸ் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டாட் பேராகிராஃப் லைக் என்ன வச்சுருந்தேன்? இட்ஸ் டாட் ஹெட்டிங். கரெக்டா? ஓகே, டாட் ஹெட்டிங்னு சொல்லி நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் கர்லி, கர்ஸ் கர்லி. இதுக்குள்ளே யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகேவா? அதுதான் அந்த ஸ்லைடில் காட்டியிருப்பேன். தேர் கேன் பி மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ். இதில் தான் நம்ம வந்து செட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் போட்டு ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைக் அது வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் கடைசியில். ஓகேங்களா? ஸோ ஒரு சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நான் எப்பயுமே சொல்கிறேன், HTML பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று டெக்ஸ்ட்டு, ஒன்று வந்து மீடியா. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 டைப் தான். ஒரு முக்கியமான 3 டைப்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து முக்கியமான 3 டைப் என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கலர் ப்ராப்பர்ட்டிஸ், பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து கம்பல்லாக ஷார்ட்டாக 1 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் மாடல். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியுதுன்னா யூஆர் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? யூஆர் லைக் 50% ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து கோர் சிஎஸ்எஸ் உங்களால் கவர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா லேஅவுட்ஸில் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட். இது ரொம்ப ஈஸி. லைக் நீங்கள் இதை மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நான் வில் டெல் யூ. ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட். ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு 3 லைன் ஆஃப் கோட், இதுக்கு ஒரு 3 லைன் ஆஃப் கோட், அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த 3 லைனில் வில் பேஸ் யூஸிங் 6 ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 6 ப்ராப்பர்ட்டிஸ், கிரிட்டுக்கு ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கோட். இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஜஸ்ட் நாக் இட் அவுட். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ்னஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இந்த பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா. ஸோ அதனால இதை நீங்கள் கன்சிடரே பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து யூ ஆர் வெல் அண்ட் குட் வித் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? அதனால தான் ரஷ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். பொறுமையாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். யூ கேன் கெட் இட்.
ஸோ இப்போ தான் நீங்கள் HTML கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் அந்த 2 அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் நான் CSS ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் பொறுமையாக இந்த ஸ்டெப்பில் போங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி HTML CSS கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி. இந்த ஆர்டரில் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு கிளாஸ் செலக்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கலர் ப்ராப்பர்ட்டி போடுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தா கூட திரும்பி ஒரு தடவை போட்டு பாருங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸ். இந்த வேல்யூஸை நீங்கள் ஜஸ்ட் நான் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, லைக் ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே காட்டும், நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கலர் ப்ராப்பர்ட்டி ப்ரோ சொல்லுங்கள். HTML CSS கனெக்ஷன் இன்னொரு ஒரு வேர்ட் சொல்ல முடியுமா? ஓகே, ஒன்றும் இல்லை, உங்கள் எக்டாக் போய்க்கோங்க. ஓகேங்களா? எக்டாக் போயிட்டு நான் டைப் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைப் பண்ணுங்க. லிங்க்கு CSS டைப் பண்ணுங்க. என்ட்ரு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேக் வந்து ஜென்ரேட் இருக்கு பார்த்தீங்களா? லிங்க்கு RLன்னு சொல்லிட்டு அப்புறம் hrefன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து. ஸோ இந்த hrefல நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, பாத்தை வந்து கொடுக்கணும். என்ன பாத்து கொடுக்கணும்? நீங்கள் உங்களோட CSS ஃபைலோட பாத்து கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் உங்கள் CSS ஃபைலோட பாத். கிளிக் பண்ணால் போது பார்த்தீங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா வரதுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கா ப்ரோ? நான் தான் சொன்னேன்ல, லிங்க் CSS. புரியுதுங்களா? இல்ல அதுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பேக் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் ப்ரோ. என்ன தனியா என்ன எக்ஸ்டென்ஷன்? தான் ப்ரோ VS கோட்ல தனியா இன்ஸ்டால் பண்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்லை இப்போ நீங்கள் எந்த எக்ஸ்டென்ஷனும் CSS இன்ஸ்டால் பண்ண வேணாம், டெயில்விண்ட் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஓகே ப்ரோ. ஓகே, நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்டைல் நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் கலர் ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு செலக்டர் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு செலக்டர் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கலர் ப்ராப்பர்ட்டி போட்டு பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னா லைக் நீங்கள் வந்து லைக் இதுலேருந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இது பண்ணிட்டீங்கன்னா லைக் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லைக் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து ஃபாண்ட், அப்படியே ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அலைன். இந்த ஆர்டரில் மட்டும் போங்க, வேற ஆர்டரை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு கோ வித் கலர் அண்ட் பேக்ரவுண்ட். புரியுதா? ஓகே, நம்ம எல்லாமே பார்த்தோம் கரெக்டாக. ஃபாண்ட் ஃபேமிலியில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்படி வந்து ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது இன்டர்நெட்லன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கூகுள் ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா? கூகுள் ஃபாண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தெரியணும். கூகுள் ஃபாண்ட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாப்பின்ஸ் ஆர் ரொபாட்டோ ஆர் எனிதிங் யூ வாண்ட். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கெட் ஃபாண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் போன கிளாஸில் சொன்னது தான். ஸோ எம்பெடட் கோடுன்னு இருக்கும். நான் எப்பயும் என்ன சொல்லியிருக்கேன், இம்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிவிட்டு டாப் ஆஃப் த பேஜில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு செமிகாலன் ஆட் பண்ணணும், எரர் போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபாண்ட்ஸ். இதே டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் ப்ரௌசரில். டைம் நியூ ரோமன்ஸ் இந்த மாதிரி டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டம் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டம் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலிக்கு. அதே மாதிரி ஃபாண்ட் சைஸுக்கு, ஃபாண்ட் சைஸ் பேசிக்காக என்ன பண்ணுவோம், ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் விசா பிக்சல், இதுதான் வந்து யூனிட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரெம்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. 1 rem is equal to, ஓகேங்களா, 1 rem is equal to 16 pixels. ஸோ நான் ரிவர்ஸில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? 1 rem is equal to 16 pixels. இன்னைக்கு வியூ போட்டு VH வியூ அது எல்லாமே சொல்கிறேன், அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ், சாரி ஃபாண்ட் வெயிட். ஃபாண்ட் வெயிட்னா ஒன்றும் இல்லை, வித்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு இன்னும் இங்கேயே பார்க்கணும்னா இங்கேயே பார்க்கலாம். தெரியுதா? லைட் எப்படி இருக்குது, ரெகுலர் எப்படி இருக்குது, மீடியம் எப்படி இருக்குது, செமி போல்டு எப்படி இருக்குது, போல்டு, எக்ஸ்ட்ரா போல்டு, இந்த மாதிரி எப்படி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸ் வந்து இது பண்ணணும். அதேமாரி மறந்துடாதீங்க, இந்த நம்பர்ஸ் வந்து 100லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் ரவுண்டாக தான் இருக்கும். 100, 200, 300, 400, 500. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நீங்கள் வெயிட் வந்து தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? லைக் 100 வந்து இம்போர்ட்டே பண்ணல, ஆனால் 100 வேணும்னு சொல்லி போட்டிங்கன்னா வராது. பாருங்கள், 100 வந்து இங்கே டிக் மார்க் இருக்கணும். இருந்துட்டு அப்புறம் அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இல்லைனா 100 வேலை செய்யாது. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கஸ்டம் ஃபாண்ட்ஸ். இதே டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக? சரி, ஓகே. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராப்பர்ட்டி
இந்த லைன் மாதிரி வர வைக்கிறதுக்காக, ஒன்று கீழே மேலே அந்த மாதிரி லைன் வர வைக்கிறதுக்கு வி யூஸ் டெக்ஸ்ட் டிகோரேஷன். ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து லைக் கஷ்டமே இல்லை. ஓகேங்களா? இன்கேஸ் கஷ்டமாக ஃபீல் பண்ணி எனக்கு எதாவது புரியலன்னா சொல்லுங்கள், ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட் ஆகும். இதுதான் பேஸ். நான் எதுக்கு இது ஸ்லோவாக திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சிஎஸ்எஸ்ல. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்லோ. ஓகேங்களா? பொறுமையாக கோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரஷ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து வில் கோ வித் அவர் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், இதெல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஐ கிரியேட் அ நியூ ஃபைல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம். day5.html. ஓகேவா? ஸோ பாய்லர் பிளேட் ஆஃப் HTML என்ன சொல்லியிருக்கேன்? HTML5. கரெக்டாக? இது வந்து பாய்லர் பிளேட் வந்து கிரியேட் பண்ணிடும். day5. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஓப்பன் தட் PDF. ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு இமேஜ் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியுது, ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. நம்ம பார்க்காத ஏதாவது ஒரு HTML எலமெண்ட் இருக்கா? இல்லை. கரெக்டாக? நீங்கள் எவ்வளோ பெரிய வெப்சைட்ஸ் வேணால் எடுத்து பாருங்கள், நம்ம பார்த்த HTML எலமெண்ட்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டைலிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கிரியேட் தட் கார்ட் சைட் பை சைட் ஸோ தட் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டூரிசம் சைட்டுன்னு சொல்லி போட்டுக்கலாம். பிளானிங் யூர் ட்ரிப் டு சென்னைன்னு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கெட் ஸ்டார்டட் யுவர் ட்ரிப் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதுதான் 3 லைன். ஓகேங்களா? 3 கண்டென்ட். இது மட்டும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு கார்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கார்டுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு தான் வந்து வி யூஸ் சம்திங் கால் கண்டெய்னர். கரெக்டாக? இதெல்லாம் தனித்தனியாக இல்லை, இதெல்லாம் ஒன்றா ஒரு கார்டுக்குள்ளே இருக்கு. ஸோ வி ரேப் இட் வித் அண்ட் டிவ். ஸோ இதுக்கு தான் வந்து வி யூஸ் டு ரேப் இட் வித் அண்ட் டிவ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் இன்னும் ஓப்பன் பண்ண கரெக்டாக லைவ் சர்வரில் ஜஸ்ட் ஓப்பன் த day5. ஸோ நல்லா பாருங்கள். சாரி, I also try to open this page. ஓகே, ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டைலிங் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் எப்படி ஸ்டைல் கிரியேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நான் லிங்க் சிஎஸ்எஸ்ன்னு டைப் பண்ணனா ஸ்டைல் வந்துடும். இதில் வந்து நான் புது ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணேன். கரெக்டாக? சரி, என்ன பண்ணலாம்? ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். .css. ஓகேங்களா? ஸோ tourism.css வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் இந்த ஸ்டைலும் இது கிரியேட் பண்ணுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டைல் நான் வந்து எழுதுறேன். சரி, உங்களுக்கு டிவ் ரொம்ப நாளாக நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. டிவ்னா என்ன, குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் இப்போ கார்டுன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் செலக்டட் திஸ் கம்ப்ளீட் div யூசிங் அ கிளாஸ் செலக்டர். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் கார்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டாட் வைங்க, அதுக்கப்புறம் கார்டுன்னு போடுங்க, ஒரு ஓப்பன் கர்லி கர்ஸ் கர்லி. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ரோட் மேப் படி பேக், ஐம் நாட் ஷூர் இட்ஸ் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் தான். சரி, ஓகே. எல்லாமே பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த வேர்ட்லேயே தான் இருக்கும். நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்கல்ல, லைக் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா வந்து ஜஸ்ட் அதே தான், பேக்ரவுண்ட் கலராக தான் இருக்கும். நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கே தெரியும் கலர்னா என்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ அக்கான்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் கலர் வருது ஸ்டைலா. ஸோ இவ்வளோதான் சிம்பிளா. ஓகேங்களா? ஸோ வில் ட்ரை டு கிவ் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போதான் ரொம்ப முக்கியமான செஷன். ஓகேங்களா? ஸோ வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் இமேஜாக கொடுக்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஒரு இமேஜ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ எஸ்ஆர்சி 2 ஆட்ரிபியூட் எடுத்துக்கும் இமேஜ். ஒன்று வந்து ஆல்டர் டேக், ஒன்று வந்து சோர்ஸ். சோர்ஸில் வந்து நம்ம பார்ட் ஆஃப் த இமேஜ் தரணும். ஸோ ஸ்லாஷ் டாட், நான் அசட்ஸ்குள்ளே என்கிட்ட இருக்க இமேஜே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஓகே ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஐ ரிடியூஸ் த வித். ஓகே, இப்போ இப்படி கொடுக்கறதுக்கும் நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக இதே இமேஜ் கொடுக்கறதுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து யூ கேன் புட் எனி கண்டென்ட் யூ வாண்ட். ஓகேங்களா? இப்போ இமேஜ் டேக்காக போட்டிருக்கீங்க, இவங்க இந்த இமேஜுக்கு மேலே நீங்கள் எந்த கண்டென்ட்டுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்கேஸ் ஒரு இமேஜ்க்கு மேலே வந்து கண்டென்ட் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் பேக்ரவுண்ட் இமேஜ். இதே இமேஜ்க்கு மேலே எனக்கு எந்த கண்டென்ட்டும் போட தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ டோன்ட் ரிக்வயர்ட் பேக்ரவுண்ட் இமேஜ், டேரெக்டாக வந்து இமேஜ் டேக்கில் போட்டுக்கலாம். சரி, ஓகே. அப்போ நான் எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் போடுறதுன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் அதில் யூஆர்எல்ல அதே மாதிரி சேம் பாத் கொடுக்கும். ஓகேங்களா? அசட்ஸ்குள்ள சி இமேஜ். பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வேலை செய்யுது. ஸோ இதுலேயும் ஒரு இது விஷயம் உங்களுக்கு டவுட் வரும். நான் இப்போ இன்கேஸ் இமேஜில் இருக்க கண்டென்ட் வந்து எடுத்துடுறேன். பார்த்தீங்களா, இன்னும் பேக்ரவுண்ட் இமேஜ் நான் கொடுத்துட்டேன். ஆனால் பாருங்க கண்டென்ட் இன்னும் இமேஜ் நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வரல. நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். சில பேர் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணலன்வீங்க, சில பேர் நான் சேவ் பண்ணலன்வீங்க. ஐவ் டன் போத் திங்ஸ். பட் ஆனால் இன்னும் பேக்ரவுண்ட் இமேஜ் வரல. யாருக்காவது ஐடியா இருக்கா ஏன் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு வரலன்னு? நான் சொல்கிறது புரியுதா பாருங்க. டிவ்ல கிளாஸ் செலக்டருக்கு இந்த செலக்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் சிஎஸ்எஸ் மூலயமா. கிளாஸ் செலக்டர்னால டாட் போட்டு கார்டு எல்லாமே கொடுத்துட்டு ஐவ் ஜஸ்ட் கிவன் பேக்ரவுண்ட் இமேஜ், அதில் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் பாருங்க நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இன்னும் வரல, வெப்பேஜில் இன்னும் வரல. ஏன் வரல, ஏதாவது ஐடியா இருக்கா? பேக்ரவுண்ட் இமேஜ்னாலே அதில் வந்துட்டு கண்டென்ட்ஸ் ஏதாவது பிளேஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக அது வந்து ஷோ ஆகுது. அதான் ப்ரோ. யா கரெக்டு, ஆல்மோஸ்ட் கரெக்டு. பட் எக்ஸாக்டாக லைக் 90% கரெக்ட். வேற யாராவது? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் ஷோ பண்றதுக்கா ப்ரோ? டிஃப்ரென்ஸ் இமேஜ் டேக்கும் பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் அப்படி இல்லை, லைக் ஏன் வரல அப்படின்றத நான் கேட்குறேன். லைக் அது ஓகே, டிஃப்ரென்ஸ் ஓகே, பட் வரல. பார்த்தீங்களா இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் நமக்கு வரல, எல்லாமே கரெக்டாக ப்ரோ கிளாஸ்க்குள்ள நம்ம எந்த அட்ரிபியூட்ஸ்மே கொடுக்க, எந்த டேகுமே கொடுக்காதனால ப்ரோ. அது ஓகே. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே டேக் கொடுக்கல தானே, டேக் கொடுத்துட்டேன் ஆனால் வருது. ஆனால் நான் டேக் எடுத்துட்டா ஏன் வரல? ஓகே, நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை மட்டும் மறக்கவே கூடாது. எவ்ரி டைம் when you given background image it requires some height. ஓகேங்களா? height ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வெப் பேஜில் வரவே வராது. ஓகேங்களா? லைக் ஐ ஹவ் சீன் என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் தி சேம் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ ஹைட் கொடுக்காம எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் என்றைக்குமே வராது. ஓகேங்களா? இன்கேஸ் கண்டென்ட் இல்லை அப்படின்னா, இன்கேஸ் கண்டென்ட்டே இல்லை பட் ஆனால் பேக்ரவுண்ட் இமேஜ் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை த ஹைட். ஓகேங்களா? ஸோ என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன எடுத்துக்கும், இட் ரிக்வைர்ஸ் சம் ஹைட். ஸோ போன தடவை கண்டென்ட் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் ஹைட் கொடுக்காமே தானே, நீங்கள் ஹைட் கொடுக்கவே இல்லையே, அப்போ கண்டென்ட் போட்டால் வந்துச்சு அப்படின்னா நல்லா பாருங்க.
நான் இங்கே வந்து கண்டென்ட்ஸ் போடுறேன் ஓகேங்களா. அப்போ பாருங்க அந்த கண்டெய்னருக்கு வந்து சம் ஐட் வந்து வருது. எந்த மூலியமா வருது? இந்த கண்டென்ட்ஸ் மூலியமா வருது. இந்த கண்டென்ட்ஸ் நான் எடுத்துட்டேன்னா பாருங்களேன் அந்த ஐட் வந்து போயிடும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக தேவைப்படுற ஐட்டும் கொடுக்கல, உள்ள டிவ்வுக்குள்ள கண்டென்ட்டும் கொடுக்கல. ஸோ தட் இமேஜுக்கு வந்து வரவே மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா ஆல்வேஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கும்போது ஐட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து 500 பிக்சல்ஸ் சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐட்டை. பார்த்தீங்களா இமேஜ் வருது. பட் ஆனால் இந்த இமேஜில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள். இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்படியா வேணும். இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ நீட்டாக இமேஜ் வந்து தெரியுது. இங்கே பாருங்களேன் இமேஜே வர மாட்டேங்குது. பட் ஆனால் இமேஜோட ஏதோ ஒரு பகுதி வருது. பட் யூ ஆர் நாட் கெட்டிங் தட் கிளியர் எக்ஸாக்ட் இமேஜ். நம்மளால இமேஜே பார்க்க முடியல கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து there is something called background size. இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. டிஃபால்ட்டாக ஆட்டோவில் தான் இருக்கும். அது தவிர்த்து யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து கண்டெய்ன்ட் கவர். ரெண்டுமே நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்களேன். கண்டெய்ன்ட் என்ன பண்ணுன்னா அந்த கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் ஹைட்டுக்குள்ள இமேஜ் வந்து கண்டெயின் பண்ணிடும். ஸோ நான் இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் 500 கொடுத்துருக்கேன். ஸோ தட் என்ன ஆகுதுன்னா இமேஜ் வந்து 500 வந்து மாற்றிடுச்சு பாருங்களேன். 500 ஒரு இமேஜ் வந்து போட்டுருச்சு. ஸோ இதே கவர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். அது வந்து கவர் பண்ணிடும். டோட்டல் இமேஜே வந்து 500 கவர் பண்ணிடும். இதுதான் கவருக்கும் கண்டெய்னுக்கும் டிஃப்ரென்ஸ். ஆனால் எனக்கு இந்த கண்டெய்ன் ஓகேப்பா 500 கண்டெய்ன் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, 2 இமேஜாக வரக்கூடாது, எனக்கு ஒரு இமேஜ் தான் வரணும் அப்படின்னா யூ ஹேவ் சம் அதர் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் கால்ட் பேக்ரவுண்ட். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நான் ரிப்பீட்னு வைக்கணும். பார்த்தீங்களா. ஸோ இப்போ இமேஜ் வந்து எக்ஸாக்டாக 500 இருக்கு தெரியுதா. அதோட வித் வந்து 234 இருக்கு. ஸோ இதுதான் வந்து லைக் இது 3 ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஹைட், பேக்ரவுண்ட் சைஸ், பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஓகேங்களா. இந்த 3 ப்ராப்பர்ட்டி சீக்வன்சியலான ப்ராப்பர்ட்டி. அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஸோ இதே லைக் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2 விஷயம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலேயுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட்டோ. இது வந்து ஆட்டோ. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து 2 யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து நான் சொன்னேன். ஒன்று வந்து கவர், இன்னொன்று வந்து கண்டெய்ன். கண்டெய்ன் என்ன பண்ணும்? இட் வில் கண்டெய்ன் த இமேஜ். ஸோ கவர் என்ன பண்ணும்? இட் வில் கவர் த இமேஜ் வித் த ஹைட் ஓகேங்களா. நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண ஹைட். அதுக்காக தான் நான் சொன்னேன் ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் த பேக்ரவுண்ட் இமேஜ். கண்டெய்னுக்கும் அதே தான். வில் கண்டெய்ன் த இமேஜ் வித் த ஹைட். ஓகேவா. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி எல்லாத்துக்குமே டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஓகேங்களா. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டில் தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்காத போது ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ரிப்பீட்னு மாற்றிக்கலாம். நான் ரிப்பீட்டாக ஒன்றும் இல்லை, அது வந்து ரிப்பீட் ஆகாது ஓகேங்களா. நோ ரிப்பீட்னு போட்டுக்கோங்க. இட் வில் நாட் ரிப்பீட். ப்ரோ சொல்லுங்க. இப்போ ரிப்பீட்லயே வந்துட்டு எத்தனை ரிப்பீட் ஆகணும்னு ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா? ரிப்பீட்லேயே எத்தனை ரிப்பீட்டாக போகுது? அதான் இப்போ வந்து ரிப்பீட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி பிரிண்ட் ஆகுதுல ப்ரோ. ஆமாம் ஆமாம். அதுலயே இத்தனை வாட்டி தான் ரிப்பீட் ஆகணும்னு ஸ்பெசிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக லைக் உங்களுக்கு இத்தனை சைல்டு இத்தனை வாட்டி தான் ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற மாதிரிங்களா? இந்த மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ஷுவர். அதுக்கு வந்து n நம்பர் ஆஃப் சைல்ட்ஸ்ன்னு சொல்லி போடணும். நாட் ஷுவர் வித் த சின்டாக்ஸ். அந்த மாதிரி போட முடியும் ஓகேங்களா. ஸோ யூ கேன் ஸ்பெசிஃபை எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு.
ஸோ அதை நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. அது சின்டெக்ஸ் இருக்கு ஓகேங்களா. யூ கேன் டெல் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும்னு சொல்ல முடியும். ஓகே ப்ரோ. இப்போ அந்த இமேஜுக்குள்ள அந்த கண்டென்ட்ஸ் இது பண்ணி காட்ட முடியுமா ப்ரோ? இமேஜ் புரியல. இமேஜ் உள்ள கண்டென்ட்ஸ் ரைட் பண்ணி. ஓகே. இப்போ பாருங்க நம்ம பேக்ரவுண்ட் இமேஜா போட்டிருக்கோம். இதுக்கு மேல நான் வந்து கண்டென்ட்ஸ் போடணும் அப்படின்னா யூ கேன் புட் கண்டென்ட்ஸ். இப்போ பாருங்க ஐ ஜஸ்ட் கிவ் தட் h1. நம்ம என்ன போட்டோம்? டூரிசம் தானே போட்டோம். பாருங்க இமேஜ் மேலே கண்டென்ட் போடும். இதுதான் நான் சொன்னேன், பேக்ரவுண்ட் இமேஜாக கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கண்டென்ட் வந்து இமேஜ் மேலே போட முடியும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இது வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. maybe I'll just put like சொல்லுங்க. இப்போ வந்து கலர் ஸ்பெசிஃபை பண்ணா டிஃபால்ட்டாவே blackல தான் இருக்குமா? இங்கே சொல்றீங்களா? டாக்ஸ்க்கு வந்து கலர் ஸ்பெசிஃபை பண்ணா டிஃபால்ட்டா blackல இருக்குமான்னு கேட்டேன். ஆமா ஆமா, டிஃபால்ட்டா black. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த டூரிசம் சைட் அதை வந்து ஃபுல்லாமே வந்து ஸ்மால்ல கொடுத்து அதுக்கப்புறம் அதை கேபிட்டலைஸா பண்றது அதுக்கு ஏதாவது டேக் இருக்கா ப்ரோ? இருக்கு. நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே கண்டென்ட் போட்டுடுறேன் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இருந்த கண்டென்ட் ஓகேங்களா. பிளானிங் யோர் சம்திங் ஏதாச்சும் போட்டுக்கலாம். பிளானிங் யோர் ட்ரிப்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டனுக்குள்ள ஜஸ்ட் மார்க் கெட் ஸ்டார்டட் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே. இப்போ இது வந்து நான் இப்போ சும்மா வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, கார்டு வந்து அதுக்கு மேலே இருக்குது ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஐ வில் ஜஸ்ட் wrap it with an root tip. இதுதான் பிஜி கண்டெய்னர். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ள we'll have this card ஓகேங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சின்ன சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் மீதி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பிஜி கண்டெய்னருக்கு தான் we are going to apply this. நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மெயினாக ஒரு கண்டெய்னருக்கு வந்து ஐ எம் கிவிங் பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கு மேலே ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் கார்டு ஓகேங்களா. ஸோ பிஜி கண்டெய்னருக்குள்ள இங்கே இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹைட் வந்து 500. புரியுதா? அதுக்கப்புறம் கண்டெய்னர். ஸோ இது ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் ஓகேங்களா. ஓகே. இதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ரிமூவ் தட் கலர். நம்மளுக்கு என்ன கலர் இருக்குது? கார்டோட கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது கரெக்டாக. லைக் ஆஸ்கியாகவும் போட்டுக்கலாம் ஒயிட் கலர். ஸோ இப்போதைக்கு கலர் வேணாம், பேக்ரவுண்ட் கலர் வேணாம். கீப் இட் டிரான்ஸ்பரண்ட் ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, நீங்கள் என்ன கேட்டீங்க? ஓகே, அதெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டைலிங் திஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் 18 வச்சுக்கலாம் ஓகேங்களா. கார்டுக்கு வில் கிவ் கலர்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா ப்ரோ கேக்குதா? கேட்குது சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நீங்க கார்டுக்கு வந்துட்டு உள்ள பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருந்தீங்க ப்ரோ. அப்போ வந்துட்டு இந்த டாக்ஸ் தனியா அந்த இமேஜ் தனியா வந்தது, அதுக்கு எடுத்துட்டோன்னே அது எல்லாம் ஒண்ணா வந்துருச்சு எப்படி ப்ரோ? புரியுது. இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன்.
கலர் குடுத்துருக்கும் போது அது வந்துட்டு தனித்தனியா இருந்தது. ஆ அதான் ப்ரோ. அது எப்படி ப்ரோ? இதோ பாருங்க. என்ன புரியல. அதாவது இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும் போது அந்த டேக்ஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வருதுல்ல, அதை எடுத்துட்டா அது அந்த இமேஜ் உள்ள போயிருதுல, அது எப்படின்னு கேட்கணும் ப்ரோ. ஆக்சுவலா உள்ள வெளியே போல, அது இருக்க இடத்துலயே தான் இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க ரேப் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா கண்டெய்னர். ஸோ இந்த கார்டுக்கு மட்டும், இந்த கண்டெய்னருக்கு மட்டும் ஐம் ஜஸ்ட் கிவிங் பேக்ரவுண்ட் கலர். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மட்டும் அந்த கலர் வந்து அப்ளை ஆகும், இந்த கண்டெய்னருக்கு மட்டும். ஸோ ஓ புரியுதுங்களா? ஸோ இந்த புரியுது. லைக் அதை எடுத்துட்டோடனே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுது, புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த கண்டெய்னர். ஸோ உங்களுக்கு நான் இதோட கலரோட ஜஸ்ட் ட்ரை டு கிவ் பார்டர்ஸ். ஸோ பார்டர் இன்னும் பார்க்கல, ஸோ உங்களுக்காக நான் சும்மா காட்டுறேன். தெரியுதா? இந்த கண்டெய்னருக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த டிவைடர் டேக் குள்ள எத்தனை டிவைடர் வேணா கொடுக்கலாமா ப்ரோ? கொடுத்துக்கலாம். நீங்க எவ்வளவு வேணா லைக் எதெல்லாம் வந்து குரூப் பண்ணணும், பேசிக்கா நான் சொன்னாலே இது வந்து குரூப் பண்றதுக்குன்றது. ஸோ இப்போ நம்ம என்ன ஆமா. பண்ணியிருக்கோம், இந்த ஹெட்டிங்கு பேராகிராஃப் பட்டனை குரூப் பண்ணியிருக்கோம். பேசிக்கா இது ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகுது பாத்தீங்களா? அவ்வளவுதான். அதுக்கு நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன்னா பின்னாடி முன்னாடி போல அதே இடத்துல தான் இருக்கு, பட் அந்த கண்டெய்னருக்கு கலர் மட்டும் ரிமூவ் ஆயிடும். ஓகே ப்ரோ. ஓகேவா? சரி ஓகே. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இது வந்து எப்படி நான் லோவர்ல இருக்கு எப்படி வந்து அப்பரா மாத்துறதுன்னு சொல்லி கேட்டீங்க. நம்ம இந்த ஹெட்டிங்க்கு வந்து அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல அப்பர்னு கொடுத்தீங்கன்னா அப்பர் ஆயிடும், லோவர் கொடுத்தீங்கன்னா லோவர் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து லோவர் அப்பர் கேஸ் மாத்துறது. ஸோ ஓகே, நம்ம ஆனால் இதே எக்ஸாக்டா ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஐ வில் ட்ரை டு ஆட் பாப்பின்ஸ். ஓகேங்களா? ஸோ பாப்பின்ஸ் நம்மகிட்ட இருக்கா இல்லை? ஸோ நான் பாப்பின்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த வாட்டி. ஓகேங்களா? ரொபோட்டோ இருக்கு, let's take poppins. So embedded la take import. So top ப்ரோ நீங்க ஃபாண்ட்ஸ் எடுக்கிறீங்களா? அந்த வெப்சைட் பேர் என்ன? Google la what fonts இருக்கு. So sorry, Google fonts போட்டிங்கனாலே வந்துரும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. அது எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே லைக் இந்த ஃபாண்ட்ஸ்க்கு ஓகே, பாப்பின்ஸ்க்கு இன்கேஸ் வேறு எதுக்கும் தெரியலனா இங்கே கீழே இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக இப்படி கொடுங்க. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபாண்ட்ஸ் எப்பயுமே வந்து டபுள் கோட்ஸில் இருக்கும், டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா பாப்பின்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ எனக்கு இவ்வளோ சைஸ் வேணாம், இதோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுவேன், ஃபாண்ட் சைஸ் கொடுப்பேன். கரெக்டாக ஃபாண்ட் சைஸ் ஐ ஜஸ்ட் கிவ் லைக் 15 பிக்சல்ஸ், மேபி 15 கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து ஐ ட்ரை டு ஸ்டைல் பேராகிராஃப். ஓகேங்களா? பேராகிராஃப் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு கிளாஸ் செலக்டர் போட்டிருக்கேன், அதுக்கு வந்து செலக்டர் பேர் வச்சுருக்கேன். அந்த பேரை காப்பி பண்ணிக்கணும், சிஎஸ்எஸ்க்கு போகணும், கிளாஸ் செலக்டர்னால டாட் வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதோட பேர் ஓப்பன் கலி கர்ஸ் கலி. ஓகேங்களா? ஸோ கலர், ஸோ சும்மா கலர் ஒன்று அப்ளை பண்ணுறேன், மேபி ஐ ஜஸ்ட் கிவ் ஒயிட் ஃபார் திஸ். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துக்கணும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி இஸ் பாப்பின்ஸ். ஸோ ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம், மேபி 12 பிக்சல்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பட்டனையும் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் இட் as btn button. ஸோ நான் திரும்பி சொல்கிறேன், பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன நேமிங் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் ரேண்டம் லெட்டர்ஸு சும்மா டைப் பண்ணிட்டு இருப்பாங்க கிளாஸ் நேம். ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நேமிங் வந்து ப்ராப்பராக வைக்க பாருங்க, ஸோ தட் உங்களுக்கு அடுத்தடுத்து வைக்கும் போது இட் வில் பி ஸோ நைஸ். ஓகேங்களா? ஸோ டக்குன்னு ஒரு நேமிங் கன்வென்ஷனை எல்லாம் எடுத்துகிட்டு வரன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன ஒரே ஒரு ரூல்னா எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும். இன்கேஸ் 2 வேர்டு வைக்கிற மாதிரி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு பிடிஎன் பட்டன் வைக்கிறீங்கன்னா ஒரு ஐஃபன் போட்டு பட்டன், இப்படிதான் நேமிங் கன்வென்ஷன் இருக்கணும். சரி ஓகே, இப்போ நான் வந்து கிளாஸ் செலக்டர் போட்டு செலக்ட் பண்ணிட்டேன், பேர் வச்சுட்டேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
just try to go to this and just use some style. So background color, maybe I'll go with green. Okay va? So adukaprom maybe we'll go with text. Okay va? Font size வந்து 8 pixels. And font family. ஓகேவா, டன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக பண்ணிவிட்டு நான் அந்த பார்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் வச்சு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் பார்டர் பற்றி நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டோம் முக்கியமானது எல்லாமே. ஸோ ஜஸ்ட் see the road map. ஓகே ஓகே, ஒப்பாசிட்டி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஒப்பாசிட்டியும் பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒப்பாசிட்டி காட்டுறேன். ஒப்பாசிட்டி பாருங்க, லைக் 1 இருந்துச்சுன்னா சரி 0 and 1. ஓகேங்களா, 0னா மறைஞ்சு போயிடும், 1னா ஒப்பாசிட்டி உங்களுக்கு வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் 0.7 லைக் உங்களுக்கு தெரியுது அந்த லைட்டாக மாறுது, 0.8 கொஞ்சம் இன்னும் டார்க்காக மாறுது. டார்க்னஸ்க்காக ப்ரோ அந்த இது தெரியுதா, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் விஷயம் வருதுல்ல, அதுதான் ஒப்பாசிட்டி. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. நீங்கள் இந்த ஒப்பாசிட்டி வந்து 0லேருந்து 1க்குள்ள இருக்கும். வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, இட் வில் பி ஃப்ரம் 0 to 1. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் தானே ப்ரோ? HTML ஆமாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து அந்த இது பாப்பிங்ஸ்லாம் கொடுத்துட்டீங்களா, அது வந்துட்டு கேப்சர் ஸ்மால் எது வந்தாலும் அதை எடுத்துக்கும் தானே ப்ரோ? அது பிரச்சனை இல்லை, இது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா மோஸ்ட்டாக சேமாக கூட வச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக இருக்கும். லைக் இப்படிலாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி லைக் எக்ஸாக்டாக இருக்கலாம். ஓகே ப்ரோ, இது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு இன்கேஸ் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இங்கே இருக்குல்ல, இங்கேருந்தே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம், எக்ஸாக்டாக எப்படி இருக்கும். சரி ஓகே, ஒப்பாசிட்டி பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் அவர் நெக்ஸ்ட் கான்செப்ட் விச் இஸ் பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? ஓகே, பாக்ஸ் மாடல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல நான் சொன்னேன் ஷுவர் ஷார்ட்டாக வில் கெட் 1 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பாக்ஸ் மாடல்னா என்ன, இந்த மாதிரி ஐ டெல் எவ்ரி திங். ஓகேங்களா? இந்த மாதிரி சீரியஸாக வித்து ஹைட்டு, மார்ஜின், பேடிங், பார்டர், இதுதான் பாக்ஸ் மாடல். டோட்டலாக இந்த 5 காம்பனன்ட்ஸ் இருந்தால் இட் இஸ் கால் பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாக்ஸ் மாடல் இன்னும் நல்லா புரியும். லைக் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் அ பெட்டர் விஷுவலைசேஷன் ஃபார் பாக்ஸ் மாடல். ஸோ குரோம்லேயும் அதே தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வேணும்னா லைக் ட்ரை டு யூஸ். சரி ஓகே, பாக்ஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஐ ஜஸ்ட் ஷோ யூ. பேசிக்காக நீங்கள் எந்த HTML எலமெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. இட் மே பி அன் பேராகிராஃப், இட் மே பி அன் ஹெட்டிங், ஆர் இட் மே பி அ பட்டன், ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா HTML டேக்ஸ்க்குமே தேர் வில் பி அன் லைக் டோட்டலாக ஒரு 5 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஐ டோல் சம்திங் கால், இது வந்து கண்டென்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டூரிசம் சைட்டுன்றது கண்டென்ட். ஓகேங்களா? கண்டென்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தேர் வில் பி 5 திங்ஸ். ஒன்று வந்து பேடிங், பார்டர், மார்ஜின், வித்து, ஹைட். ஓகேங்களா? ஸோ இந்த 5 திங்ஸ் சேர்ந்தா பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் பாக்ஸ் மாடல். ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும், அதான் வந்து பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் எல்லா பாக்ஸ் மாடலுக்குமே, எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது, எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இது will be an பாக்ஸ் மாடல். ஸோ இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக வந்து லைக் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் இந்த பாக்ஸ் மாடல். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாக்ஸ் மாடல் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் மாடல் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? வில் ஸ்லோவாக வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வில் ட்ரை டு கவர் இட். ஓகேங்களா?
ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு இன்னுமே ஜஸ்ட் ஷோ யூ பாக்ஸ் மாடல். இது தெரியுதா, ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுங்களா? ஓகே, இந்த இமேஜ் நல்லா இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் எல்லா எலமெண்ட்டுக்குமே. ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஹைட்டு வித் இருக்கும், அதுக்கப்புறம் பேடிங் இருக்கும், அதுக்கப்புறம் பார்டர் இருக்கும், அதுக்கப்புறம் மார்ஜின் இருக்கும். இந்த 5 திங்ஸ் எல்லா எலமெண்ட்டுக்குமே, லைக் இன்னும் சொல்ல போனால் எல்லா கண்டென்ட்டுக்குமே நீங்கள் போடுற கண்டென்ட் எல்லாத்துக்குமே, செக் இட் மேபி அண்ட் டெக்ஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட் ஆர் மீடியா பேஸ்ட் கண்டென்ட், எல்லாத்துக்குமே வந்து தேர் வில் பி அன் பாக்ஸ் மாடல். ஸோ இந்த பாக்ஸ் மாடலை நீங்கள் நிச்சயமாக யூட்டிலைஸ் பண்ணணும். இது நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்ஸ் லேஅவுட்ஸ் எல்லாம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வில் ஸ்டார்ட் வித் பாக்ஸ் மாடல். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வித். ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் கோ வித் திஸ் ஸ்லைட்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகே தானே? இதான் செலக்டர் வித் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ வித் டயக்ராம்ஸ். இது புரிஞ்சிச்சா? இதுவுமே லைக் நீங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு தடவை நான் திரும்பி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இதுதான் ஆட்ரிபியூட். அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்டோட வேல்யூ, லைக் நம்ம கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணுறோம் டு செலக்ட் திஸ் கண்டென்ட், ஸோ ஆர் திஸ் HTML எலமெண்ட். ஸோ கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ எது, ஆட்ரிபியூட் எது அப்படின்றது புரியணும். ஓகேங்களா? இதுதான் ஆட்ரிபியூட், இதுதான் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, ஓகே, உங்களுக்கு நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் ஒன்றும் இல்லை, லைக் அந்த இட்டாலிக் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டாக. ஐ ஜஸ்ட் ஷோ யூ தட். ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து அந்த லைக் நார்மலாக கர்வ் ஆயிருக்கும் தெரியுங்களா, லைட்டாக பெண்ட் ஆயிருக்கும், அதான் இட்டாலிக். ஸோ இட்டாலிக் பார்த்தீங்கன்னா தெரியுதா, நார்மலாக கர்வ் ஆகுதுல்ல. ஸோ இன்ஸ்பெக்டர் எடுத்து காட்டுறேன், தெரியுதுங்களா, லாட்டாக ஸ்லாண்டிங்காக தெரியுது பாருங்க, அதான் இட்டாலிக். ஸோ அதான் ஃபாண்ட் ஸ்டைலு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் நீட்டாக பார்க்க வேண்டிய டயக்ராம். நான் சொன்ன 5 கான்செப்ட் நல்லா தெரியணும். ஹைட்டு, வித்து, மார்ஜின், பார்டர், பேடிங். ஓகேங்களா? ஓகே, இது கூட வந்து என்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வில் ட்ரை டு அப்ளை வித் டு ஒன் கண்டென்ட். ஓகேங்களா? எப்படி வந்து வித் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வித் வந்து லெட் மீ ட்ரை டு புட் சம் 500. ஓகேங்களா? ஸோ 500 ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன், லைக் கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்குறேன். லெட் மீ ட்ரை டு காம்ப்ரஸ் இட். அண்ட் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். தெரியுதா? 200 பிக்சல்ஸ் இருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் வந்து லைக் வித்துனா ஒன்றும் இல்லை உங்களுக்கு, லைக் எப்படி சொல்கிறாங்க, வெர்டிக்கல் ஹரிசாண்டல், ஹரிசாண்டலா. ஓகேங்களா? லைக் லெஃப்ட் டு ரைட் வந்து வித் வரும். ஓகேங்களா? ஸோ இதே ஹைட் கொடுக்கணும் அப்படின்னா டாப் டு பாட்டம் ஹைட். ஸோ ரைட் எதுக்கு மென்ஷன் பண்ணணும், ஹைட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் இதோட யூனிட்ஸ் நல்லா பாருங்க, யூனிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் எல்லாமே பிக்சல்ஸில் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னென்ன யூனிட்ஸ்லாம் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், யூ கேன் யூஸ் லைக் ஆல்ரெடி நம்ம பார்த்து ஸ்டைல்ஸில் இருக்கும், இதே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த யூனிட்ஸ்லாம் வந்து பிக்சல்ஸ் பார்த்துருக்கோம், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க 200 அதே மாதிரி இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, 200 இன்ட்டு 100. ஃபர்ஸ்ட் வந்து வித் இருக்கும், அதுக்கப்புறம் ஹைட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 200 ஹைட் இருக்கு, சாரி 200 வித் இருக்கு, அதுக்கப்புறம் 100 வந்து ஹைட். ஸோ இப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணணும் ஹைட் அண்ட் வித். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் பிக்சல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, யூ கேன் ஆல்சோ யூஸ் அதர் யூனிட்ஸ் லைக் ரெம்மும் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஜஸ்ட் யூஸ் ரெம். மேபி 20 ரெம் வில் பி அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னா 16 இன்ட்டு நீங்கள் 20 போடணும், அவ்வளோதான். தெரியுதா? 320. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெம். நிமிஷம் 20.
கரெக்டாக வந்து 320 வருதா? 320 வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெம் போடலாம். பட் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யூனிட்ஸ். அப்போ விஹெச் என்ன, விடபிள்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ இட் வித் டயக்ராம், அது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் வந்து வித். ஓகேங்களா? ஓகே, வியூ போட்டால் ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் சைஸ் ஆஃப் யுவர் ப்ரௌசர். ஓகேங்களா? ப்ரௌசர் ஸ்க்ரீனோட கம்ப்ளீட் சைஸ் எடுத்துக்கிறது அதுதான் வந்து வியூ போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட் வித் எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து விடபிள்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கம்ப்ளீட் ஸ்க்ரீனோட ஹைட் எடுத்துக்கணும் அப்படின்னா இட் இஸ் கால் விஹெச். அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதான் உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஹைட் எடுத்துக்கிறது தான் கால்ட் ஆஸ் வியூ போர்ட் ஹைட். ஓகேங்களா? இது பேசிக்காக 100% ஈக்குவல், லைக் ரெண்டும் சேம் தான். பட் ஆனால் வியூ போர்ட்னே கொடுங்க. ஓகேங்களா? ஸோ வியூ போட்டு ஹைட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இன்கேஸ் உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குன்னா அந்த மொபைல் ஃபோனோட மொத்த ஸ்க்ரீன் சைஸும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து விடபிள்யூ, சாரி விஹெச். ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ ஹைட் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 100 விஹெச் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா வந்து பாருங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? உங்கள் மொத்த ஸ்க்ரீன் சைஸ் இங்கே இருக்குது, தெரியுதா? மொத்த ஸ்க்ரீன் சைஸையும் எடுத்துக்குது. சரி, க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? ஆனால் இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் வரல. ஏன் வரல அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட் ஸ்க்ரீன் சைஸ் ஆஃப் யுவர் விண்டோஸ். கம்ப்ளீட்டாக எடுத்துக்குது பார்த்தீங்களா? இது வந்து லைக் இந்த நான் சொல்கிறேன் ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? இதுதான் வந்து கம்ப்ளீட். இது எனக்கு 50% பண்ணுறேன் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து 50% கொடுக்கலாம், இல்லை 50 விஹெச் கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக இது வந்து ஆஃப் த சைஸ். ஓகேங்களா? கொடுத்துருக்கீங்க, பட் அது வந்து வித் வைஸ் தான் சேஞ்ச் ஆகுது. புரியல புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆனா நீங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைட் இஸ் 250 மீட்டர் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, அது வந்து அந்த டூரிஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வித் வைஸ் தான் நான் சேஞ்ச் ஆகுது. இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து இது வந்து வித் ஏன் வந்து ஃபுல்லா எடுத்துக்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணாலே போதும், டிஃபால்ட்டா வந்து வித் வந்து 100% ஆயிடும். ஸோ இது வந்து ஃபுல்லா இருக்கு, நான் வித்துமே போட்டு இது டோட்டல் இது ஹைட் கரெக்டா, டாப் டு பாட்டம் தான் ஹைட் கரெக்டா. ஸோ டாப்ல இருந்து பாட்டம் பாத்தீங்கன்னா 50% எடுத்துக்குது. ஸோ உங்களுக்கு நான் வித்துமே லைக் ஹைட்டுமே போட்டு காட்டுறேன். இப்போ வித் நான் 20 வச்சிருக்கேன். ஸோ மேபி நான் உங்களுக்கு ஒரு 200 பிக்சல்ஸ் வச்சிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். தெரியுதுங்களா? ஆனால் பாருங்க ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50% எடுத்துருக்கு. ஸோ இது ஸ்க்ரீனோட வச்சுக்கிறேன். just keep the screen. இதான் நார்மல் ஸ்க்ரீன் சைஸ். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50% எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனோட 50% சைஸ் வந்து எடுத்துக்குது. தெரியுதுங்களா? ஹைட் வைஸ். இதே எனக்கு வந்து வித் வைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அடுத்து அதுக்கு தான் வருது. தட் இஸ் கால்ட் வியூ போர்ட் வித். அப்படின்னா வந்து எனக்கு இது தெரியுதுங்களா? இது மொத்த லேப்டாப் ஸ்க்ரீன், அதில் எனக்கு 50% ஆஃப் வித் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதான் வந்து ஹரிசாண்டலா. கரெக்டாக? இப்போ பார்த்தது வெர்டிக்கல், இப்போ பார்க்க போகிறது ஹரிசாண்டல், லெஃப்ட் டு ரைட். ஸோ எனக்கு அப்படி எடுத்துக்கணும், 50% எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து லைக் ஃபர்ஸ்ட் 100 கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 100 BW. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, டினா வியூ போட்டுன்னு தெரிஞ்சிடும், ஹைட்னா ஹெச் போட்டுக்கோங்க, டபிள்யூனா டபிள்யூ போட்டுக்கோங்க, வித்னா டபிள்யூ போட்டுக்கோங்க. தெரியுதா? ஃபுல் சைஸ் எடுத்துக்குது, வித் லெஃப்ட் டு ரைட் வந்து ஃபுல்லாக எடுத்துக்குது. நீங்கள் என்ன ஸ்க்ரீன் போகிறீங்களோ அது மாறிக்கும், அதுக்கு தான் வந்து பேர் வந்து வியூ போட்டு. தெரியுதா? நீங்கள் மாற மாற அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? என்ன ஸ்க்ரீனுக்கு மாறுறீங்களோ. சரி, எனக்கு 50% தான் வேணும் அப்படின்னா வந்து யூ கேன் கிவ் 50%. லைக் பாருங்க, ரீசைஸ் பண்ணுறேன். கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனோட பாதி எடுத்துக்கும். ஒரே நிமிஷம். ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து இதுதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வியூ போர்ட் ஓகேங்களா. ஓகே, வியூ போர்ட் அண்ட் வியூ போர்ட் ஹைட் புரிஞ்சுச்சா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இது. லைக் வியூ போர்ட்டில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து வியூ போர்ட் அண்ட் வியூ போர்ட் ஹைட். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பர்சன்டேஜ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 100% 100% is equal to 100 BH ஓகேங்களா. ஸோ இதே தான் சேம் காப்பி பண்ணி ஃபார் இது வந்து வித்துக்குன்னு சொல்லணும். ஸோ இது வந்து VW, அவ்வளோதான் டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் வேணாம். ஓகே, கலர் பிக்கர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் லைக் யாராவது பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் டெல் யூ. கலர் பிக்கர் போட்டிங்கன்னா யூ கேன் டேக் கலர்ஸ். ஸோ எக்ஸா கோட் இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருக்குது. எப்படி வந்து நம்ம ஹைட்டில் வந்து வித்து ஹைட்டு லைக் பர்சன்டேஜ் எல்லாம் மாற்றி சொல்கிறோம்ல, பிக்சல்ஸாக கொடுக்கலாம், ரெம்மாக கொடுக்கலாம், வியூ போர்ட்டாக கொடுக்கலாம், வியூ பெச் டபிள்யூவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி லைக் ஒன்று வேர்ட்ஸாக மட்டும் தராமல் ரெட்னா ரெட்டுன்னு மட்டும் தராமல், ஸோ நீங்கள் வந்து ஆஸ்கி கோடாக கொடுக்கலாம், இல்லைனா RGBயாக கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ ரெட்டாக கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கலர் பிக்கரில் ரெட் போய்க்கலாம். ஏன்னா உங்களால் எல்லா கலரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது கரெக்டாக கலர் கோட்ஸ் எல்லாமே. ஸோ ரெட்டுக்கு போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் காப்பி திஸ் கலர் அண்ட் இந்த ரெட்டுக்கு பதிலாக இங்கே நீங்கள் கொடுத்துட்டோம். ஓகேவா, பாருங்க ரெட் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வில் கோ வித் பார்டர் ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, பார்டர் போகிறதுக்கு முன்னாடி வில் கோ வித் இந்த ஆர்டரில் போகலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. வில் கோ வித் மார்ஜின் பேடிங் பார்டர் அப்படி போகலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் வரும், எப்போ வந்து மார்ஜின் யூஸ் பண்ணோம், எப்போ வந்து பேடிங் யூஸ் பண்ணோம், அதுவுமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இஃப் யூ ஆர் ஆல்ரெடி யூஸிங் திஸ் மார்ஜின் பேடிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டவுட் வரும் ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகே, வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு நிமிஷம். என்னன்னா வில் ட்ரை டு கவர் டில் மார்ஜின் பேடிங் பார்டர் வந்து நாளைக்கு பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கு பதிலாக வில் ட்ரை டு கவர் அப் கிட் பிரான்ச்சஸ் கரெக்டாக. கிட் பிரான்ச்சஸ் வேறு பார்க்கணும். கிட் பிரான்ச்சஸோட கமெண்ட்ஸ் வந்து வில் ட்ரை டு கவர். ஸோ அதனால் வில் ட்ரை டு கவர் ஆல் திஸ் மார்ஜின் பேடிங். அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்த்துடலாம் ஓகேங்களா. எதுக்கு வந்து பேடிங் யூஸ் பண்ணோம், எதுக்கு மார்ஜின் யூஸ் பண்ணோம், எதுக்கு டிப் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட மைண்டில் ஆல்ரெடி. இஃப் யூ ஆர் யூசிங் CSS அது மட்டும் பார்த்துட்டு வில் கவர் கிட் பிரான்ச்சஸ். சரி ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி வந்து மார்ஜின் போடணும் அப்படின்னா சிம்பிள் ஓகேங்களா. எல்லாமே அந்த நேம்லேயே இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம அதே பார்த்த யூனிட்ஸ் தான். இப்போ 10 பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா, எல்லா சைட்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஃபோட்டோலையும் காட்டியிருக்கேன். மார்ஜின் வந்து டாப்பில் ஒரு லேயர் ஓகேங்களா, கண்டென்ட்டோட அவுட்டர் லேயர் ஓகேங்களா, அதுதான் வந்து மார்ஜின். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதான் வந்து மார்ஜின். ஸோ எப்படி வந்து எனக்கு மார்ஜின் வந்து லைக் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் தேவையில்ல பாருங்க, லைக் காட்டுறேன் தெரியுதுங்களா. எல்லா சைட்லையும் பாருங்க, அந்த பாக்ஸ் மாடல் கண்டென்ட்ல டாப்ல 10% ஸ்பேஸ், பாட்டம்ல 10% ஸ்பேஸ், லெஃப்ட்ல 10% ஸ்பேஸ். லைக் தெரியுதா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து மார்ஜின். சரி ஓகே, என்னால் மார்ஜின் வந்து எனக்கு தனித்தனியாக வேணுமே, எனக்கு லெஃப்டில் மட்டும் வேணும், என் ரைட்டில் மட்டும் வேணும், அது மாதிரி எப்படி தனித்தனியாக தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் லெஃப்டில் எனக்கு வந்து 5 பிக்சல்ஸ் வேணும்,
அப்படி வந்து லெஃப்ட்ல வந்து 5 பிக்சல்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ஓவராலாக வேணாம் அப்படின்னா இப்படி கொடுத்தீங்கன்னா திஸ் வில் அப்ளை ஃபார் ஆல் சைட்ஸ். ஓகேங்களா? இது எல்லா சைடுமே அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே எனக்கு வேணாம், எனக்கு ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் மட்டும் அப்ளை ஆகணும் அப்படின்னா வந்து ஒரே நிமிஷம் ஜஸ்ட் கமெண்ட் இட் அவுட். இப்போ லெஃப்ட்ல மட்டும் வேணும் எனக்கு, இதே ரைட்ல மட்டும் வேணும்னா சிம்பிள் கைஸ். ஓகேங்களா? மார்ஜின் ரைட் எனக்கு வந்து 10 பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னா பிக்சல்ஸ் கொடுக்கலாம். பிக்சல்ஸ்ல மட்டும் கொடுக்க முடியாது, ரெம்லலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா யூ கேன் யூஸ் எனி யூனிட், பிஹெச் கொடுக்கலாம், ரெம் கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா வந்து ரைட்ல வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ ஆனால் நான் உங்களுக்கு சின்னதாக வச்சு காட்டுறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? கண்டென்ட் குள்ள வச்சுட்டேன். தெரியுதுங்களா? 160 வந்துருக்கு. ஸோ 10 ரெம் இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ 10 போட்டிங்கன்னா 160 வரும். ஸோ இதுதான் லெஃப்ட். ஸோ வில் கீப் இட் ஆஸ் 2. ஓகேங்களா? ஸோ மார்ஜின் டாப் எனக்கு டாப்ல மட்டும் வேணும் அப்படின்னா வந்து யூ கேன் கிவ் 10 பிக்சல்ஸ், 15 பிக்சல்ஸ் இந்த மாதிரி. இதே மார்ஜின் பாட்டம் என்னன்னா நீங்க பாட்டம் மட்டும் கொடுத்துக்கலாம், பி 20 பிக்சல்ஸ். ஸோ இப்படி தான் வந்து யூ ஹேவ் டு கிவ் மார்ஜின் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு டாப் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துக்கலாம், மொத்தமாக கொடுக்கணும் இல்லை. சரி ஓகே நான் மார்ஜின் இப்படிலாம் ஓகே அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதே மாதிரி பேடிங்னு ஒன்று இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ வந்து மார்ஜின் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து பேடிங் யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 2 கண்டென்ட் இருக்கு, இல்லை 2 கண்டெய்னர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு 2 கண்டெய்னரோ இல்லைன்னா வந்து 2 கண்டென்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த H1க்கும் இந்த பேராகிராஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன், H1க்கும் ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும், பேராகிராஃப்க்கும் ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும், இந்த பட்டனுக்கும் ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும், இந்த மொத்த டிவுக்கும் ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும், இந்த பிஜி பேக்ரவுண்டுக்கும் ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும். ஏன் இந்த ஓவராலாக இருக்க எல்லா HTML எலிமெண்ட்ஸ்க்குமே பாக்ஸ் மாடல்ன்றது இருக்கும். லைக் ஓவராலாக பாடிக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ் மாடல் வந்து ஃபார்ம் ஆகும். சரி ஓகே எனக்கு வந்து 2 பாக்ஸ் மாடலுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு யூஸ் மார்ஜின். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த H1க்கும் பேராகிராஃப்க்கும் நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து யூ ரிக்வயர்ட் டு யூஸ் மார்ஜின். ஓகேங்களா? ஸோ பார்ப்போமா, ஒரு லைக் இங்கே ஓவராலாக கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து பேராகிராஃபில் டாப்பில் மட்டும் தான் வேணும் கரெக்டாக, மீதி சைடில் வேணாம். எனக்கு டாப்பில் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் வேணும். தெரியுதுங்களா? 2 நடுவில் ஸ்பேஸ் வந்திருக்கு. மேபி உங்களுக்கு இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுனால பாருங்க. தெரியுதா? 50% தெரியுதுங்களா? 100% வந்து அந்த ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும், ஆல்வேஸ் யூஸ் மார்ஜின். சரி அப்போ பேடிங் எதுக்கு தான் வேணும் அப்படின்னா நல்லா பாருங்க. ஸோ இப்போ ஹெட்டிங் போய்க்கலாம். ஹெட்டிங்க்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். மேபி ஐ கிவ் க்ரீன். ஸோ கிரே வேணாம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ ஓகே க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து பாக்ஸ் மாடல் கரெக்டா. இந்த பாக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, பாக்ஸ் மாடல் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் மாடலில் எனக்கு இதுக்குள்ள இந்த லைக் இதுதான் வந்து மார்ஜின். ஸோ அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே எனக்கு ஏதாவது ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, ஓகேங்களா, எனக்கு கண்டென்ட் விட்டு வெளியே போவேனா, அந்த கண்டென்ட் பாக்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து ஸ்பேஸ் கொண்டு வரணும், யூ ஹேவ் டு யூஸ் பேடிங். சரி எனக்கு வந்து பேடிங் 10 பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா, கண்டென்ட் அதை சுற்றி உங்களுக்கு ஸ்பேஸ் வருது பாருங்க. ஆனால் கண்டென்ட் பாக்ஸ் விட்டு வெளியே போகல ஸ்பேஸ். புரியுதுங்களா? டூரிசம் கீழே ஸ்பேஸ் வந்துருக்கு, லெஃப்ட்ல ஸ்பேஸ் வந்துருக்கு, ரைட்ல ஸ்பேஸ் வந்துருக்கு, டாப்ல ஸ்பேஸ் வந்துருக்கு. அதுக்கு தான் பேடிங். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து inside the content or inside the box model. ஸோ பாக்ஸ் மாடலுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா you have to use padding. அதே மாதிரி கேட்கலாம், நீங்கள் வந்து தனித்தனியாக கொடுக்க முடியாது, எனக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்பேஸ் வேணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் சிம்பிள் அதே தான். ஸோ உங்களால் பேடிங் தனித்தனியாகவும் கொடுக்க முடியும். பேடிங் லெஃப்ட் மட்டும் கொடுத்து காட்டுற பாருங்க, 15 பிக்சல்ஸ் தெரியுதா?
பேடிங் லெஃப்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து காட்டுறேன். மேபி 50 பிக்சல்ஸ் கொடுத்து காட்டுறேன். தெரியுதா? லைக் லெஃப்ட்ல மட்டும் ஸ்பேஸ் வருது. இது எனக்கு ரைட்ல மட்டும் வேணும் அப்படின்னாலும் தனியாக கொடுத்துக்கலாம். இட்ஸ் பேடிங் ரைட் 15 பிக்சல்ஸ். தெரியுதா? ஸோ மேபி லெஃப்ட்ல வந்து ஐ ஜஸ்ட் மேக் இட் 0. தெரியுதுங்களா? ஸோ பேடிங் டாப் 20 பிக்சல்ஸ். இது டாப்ல மட்டும் வர்றது. எனக்கு பாட்டம்ல வேணும் அப்படின்னா பேடிங் பாட்டம். தெரியுதுங்களா? பாட்டம்ல மட்டும் வருது. ஆனா பாருங்க இந்த கண்டென்ட் பாக்ஸ் மாடலை விட்டு வெளியே போல. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பாங்கன்னா, லெட் அசியூம் லைக் யூ ஹேவ் 2 divs, ஓகேங்களா? பேரலா இருக்கு 2 div. இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா யூ வில் பி யூசிங் பேடிங் ஆர் மார்ஜின் சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க தெளிவா சொல்லணும், 2 divக்கு நடுவுல ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு யூஸ் மார்ஜின். இப்ப divக்குள்ளேயே எனக்கு ஏதாவது ஸ்பேசிங் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் பேடிங் அப்படின்றத தெளிவா சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஓகே, I'll just tell you all this remaining பார்டரோட இது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வில் ட்ரை டு கவர் திஸ் என்னன்னா பிரான்ச். ஓகேங்களா? கிட் பிரான்ச் வந்து கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னையோட அசைன்மெண்ட் மட்டும் ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஓகேங்களா? ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும், 40 மினிட்ஸ் ஆகும். அந்த அசைன்மெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ தட் அந்த சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்ல, இந்த 3 கான்செப்டை கவர் பண்ணுற மாதிரி இன்னையோட அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக நான் அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கனெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டனால தான் நான் திரும்பி வந்து கனெக்ஷன் எப்படி பண்ணணும், எப்படி வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இன்னையோட அசைன்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். நான் ஹைலைட் பண்ணியிருக்கலாம் அது வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆன் பாக்ஸ் மாடல். அதுக்கப்புறம் இட் வில் பி ஆன் இது எப்படி ஆகுங்களா? ஸோ நாங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம கிளாஸில் கவர் பண்ணுற கான்செப்ட்ஸை நீங்கள் தெளிவாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் வில் பி கவரிங் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்துகிட்டு வந்து சிலபஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா வந்து வி ஆர் நாட் ஃப்ரேம்ட் திஸ் சிலபஸ். சரி, ஓகே, வில் கோ இட் இன் கிட். ஓகேங்களா? கிட்டுக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஓப்பன் த டாக்குமெண்ட். ஸோ இனிமேல் நிறைய பேர் கிட் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா வந்து ஜிசிஆரில் ஓகே நான் இன்னும் போஸ்ட் பண்ணவே உங்களுக்கு. ஸோ ஓகே, ஐ ஜஸ்ட் போஸ்ட் ஆல் திஸ். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இருக்கும் கிளாஸ் ஒர்க்ஸ்குள்ள. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னையோட கோடை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஐ டெல் ஹவு டு கிரியேட் பிரான்ச்சஸ் அது எல்லாமே. ஓகேவா? ஸோ மொத்தம் 5 கமெண்ட்ஸ் இருக்கும். 5 கமெண்ட்ஸ் நீங்கள் திரும்பி எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் கிட் இனிட் டு கிரியேட் அண்ட் லோக்கல் ரெப்போ. நீங்கள் லோக்கல் ரெப்போ ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கும் நம்ம ஃபோல்டரில், புரிஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்க, டாட் கிட் ஃபோல்டர் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் லோக்கல் ரெபாசிட்டரி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிட் பிரான்ச்க்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ லோக்கல் ரெப்போ. ஸோ லோக்கல் ரெப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசிங் அண்ட் கமாண்ட் கால்ட் கிட் இனிட். ஓகேங்களா? கிட் இனிட் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும். எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க அந்த டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்டரியில் வந்து நீங்கள் வந்து கமாண்ட் செல்லில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிட் இனிட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எக்ஸிக்யூட் பண்ண என்ன பண்ணும், இட் வில் பி கிரியேட்டிங் அன் லோக்கல் ரெப்போ வித் அன் எம்டி டாட் கிட் ஃபோல்டர். ஸோ இது பண்ண உடனே என்ன ஆகும், வில் பி கெட்டிங் அன் டாட் கிட் ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ சாரி, இது மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஷீட்லேருந்து பார்த்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் ஸ்டெப் 1 இதோட என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதோட டெஃபினிஷன் பார்த்துப்போம்.
நெவர் டூ பேசிக்காக வந்து அப்படியே பிளாங்காக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க கமெண்ட்ஸை. அது என்ன பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னது? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து யூ ஹவ் டு புஷ் ஆல் யுவர் கோட் டு லோக்கல் ரெபாசிட்டரி. லோக்கல் ரெபாசிட்டரியில் சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்கேஸ் கோட் டெலீட் ஆயிடுச்சுனாலோ இல்லை கோட்ல ஏதோ பிரச்சனை வந்துடுச்சுனாலும் யூ கேன் ரிட்ரீவ் பேக் ஆர் அதுலேருந்து ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும் உங்கள் கோட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் அதுக்குள்ளே போட முடியாது நம்ம கோட்ஸ் எல்லாத்தையும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு புட் இட் இன் சம் ஏரியா கால் ஸ்டேஜிங் ஏரியா. ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே கோடை போட்டு மட்டும்தான் யூ கேன் சேவ் யர் கோட்ஸ் யுவர் லோக்கல் ரெப்போ. ஸோ ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே போடக்கூடிய கமாண்ட் என்னது? ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் கால்ட் கெட் ஆட் டாட். கரெக்டா? ஸோ இந்த கமாண்ட் பண்ண என்ன ஆகும்? நம்ம டேரக்டரியில் என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கோ அதில் என்ன ஆகும்? நம்மளோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வரும். ஸோ அந்த கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? ஜஸ்ட் ஒன் கிளியர் ஸ்க்ரீன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாத்தில் வந்து உங்கள் ரெபாசிட்டரி வந்து ஓப்பன் லைக் ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். லைக் நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ள டேரக்டரிக்குள்ளே வந்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு சிஎம்டின்னு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷெல் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ரெண்டாவது வாட்டி இந்த இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை பண்ணால் போதும். நான் இங்கே போட்டுறேன், நிறைய பேருக்கு அதுவுமே டவுட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒன் டைம் ஸ்டெப். ஸோ ஜஸ்ட் மேக் சம் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ ரெட் கலரில் போட்டுக்கிறேன் வார்னிங் மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா ஒரு தடவை நீங்கள் கிரியேட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு படத்தை வந்து காப்பி பண்ணுறதுக்கு ஒரு பென்ட்ரைவ் தானே யூஸ் பண்ணுவீங்க. 10 பென்ட்ரைவ் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே படத்தை வந்து இது பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூ ஹவ் டு இனிஷியலைஸ் ஒன்லி ஒன் லோக்கல் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த வந்து ரெபாசிட்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணணும், லோக்கல் ரெபாசிட்டரிஸ். ஓகேவா? ஸோ ஓகே, இதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? நல்லா நான் வச்சுக்கோம், டாட் ஃபோல்டர் வந்துருக்கும். இன்கேஸ் இது தெரியல அப்படின்னா வியூக்குள்ளே போயிட்டு ஷோக்குள்ளே இடன் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் டிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு தெரியும். டாட் கிட் ஃபோல்டர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் சொன்ன கமாண்ட் வந்து கிட் ஆட் டாட். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜிங் ஏரியாவில் போயிடுச்சு. ஸோ ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கான கமாண்ட் தான் வந்து செக்கிங் கமாண்ட்ஸ். ஸோ இது நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சொல்ல. ஸோ செக்கிங் கமாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 2-3 தான் இருக்குது. ஸோ கிட் ஸ்டேட்டஸ் போட்டால் தெரியுதா? Day 4, Day 5, tourism.css இது எல்லாமே எங்கே போயிருக்கு? இட் வெண்ட் இன்சைட் த ஸ்டேஜிங் ஏரியா. கரெக்டா? ஸோ செக்கிங் கமாண்ட்ஸையும் நான் சைடில் போட்டே வரேன். ஸோ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க கடைசியில். ஓகேங்களா? We'll make it something larger. இதான் செக்கிங் கமாண்ட். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து சேவ் பண்ணணும். எங்கேருந்து சேவ் பண்ணணும்? என் ஃபைல்ஸ் எல்லாமே ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபைல் வந்து ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் எப்படி வந்து சேவ் பண்ணணும் லோக்கல் ரெப்போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு யூஸ் த நெக்ஸ்ட் கமாண்ட் விச் இஸ் கால்ட் git commit. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சேவ் பண்ணும்போது கிட்டோட ரூல் என்ன? அது எப்பயுமே ஒரு மெசேஜ் தரணும். அதுக்காக -m டபுள் கோட்ஸில் யூ கேன் கிவ் எனி மெசேஜ். நான் என்ன பண்ணுறேன்? ஆடட் சும்மா போட்டுக்கிறேன். ஆடட் Day 5 கோட் அப்படின்னு சொல்லி மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதர் டெவலப்பர்ஸ் இதை பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து தேர்ட் கமாண்ட். ஸோ ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே இருக்கட்டும். இதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண. ஸோ இப்படியே இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஜஸ்ட் நான் இது டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் கோடை வந்து சேவ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? Day 5 கோட் பாருங்க. இப்போ கோடு வந்து ஆட் ஆயிடுச்சு. உங்க எங்க சேவ் ஆயிடுச்சு? இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. லோக்கல் ரெப்போல சேவ் ஆயிடுச்சு. என்ன மெசேஜோட சேவ் ஆயிருக்கும்? added Day 5 கோட்.
இப்படி தான் வந்து உங்கள் கோடு வந்து சேவ் ஆயிருக்கும். இதை நான் செக் பண்ணணும்னா எனக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is some checking command called git log. பார்த்தீங்களா, added day 5 கோடோட நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி வந்து. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கமிட் ஐடி தான் வரும், உங்களால் டேரெக்டாக வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும். இதை நம்ம எப்படி செக் பண்ணோம், git log மாதிரி. ஓகேவா, ஸோ இதோட டெக்ஸ்ட் கலர் மாற்ற முடியுதான் பார்க்குறேன். ஸோ கண்ணால் பார்க்கவே முடியல. ஸோ செக்கிங் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி பர்பிளில் போடுறேன். ஓகேங்களா, ஓகேவா, இவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா, இது ஓகே. அப்போ நான் எப்படி பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து பிரான்ச்சஸ் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஈஸி தான். இதே இப்போ வந்து நம்ம எத்தனை கமெண்ட்ஸ் போட்டிருக்கோம், 3 கமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து இது வந்து லோக்கல் கமெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து லோக்கல் ரெப்போ. இன்கேஸ் உங்கள் லோக்கல் ரெப்போவே ஃபெயில் ஆயிடுச்சு, இது வந்து என்னது, லோக்கல் விசிஎஸ். ஓகேங்களா, இன்கேஸ் இங்கே உங்கள் சிஸ்டமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ யூ ரிக்வயர்ட் சம்திங் கால், இங்கேருந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மேக் அன் கனெக்ஷன் வித் ரிமோட் ரெப்போ. கரெக்டாக. ரிமோட் ரெப்போன்னு வச்சுக்கலாம். ஸோ ரிமோட் ரெப்போக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இப்போ வரைக்கும் நம்ம பண்ணது வந்து லோக்கல் விசிஎஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து என்னது, கிட் அண்ட் கிட்டப் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு, நல்லா சொல்கிறேன். ஸோ 3 பிரான்ச் கமாண்ட்ஸ் தான் டக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். கிட்டப். ஓகேங்களா, சரி ஓகே. கிட்டு பார்த்தாச்சு, கிட்டப் பார்த்தாச்சு. ஸோ கிட்டப் வந்து பேசிக்காக கம்பெனிஸ் வந்து எதுக்கு நம்ம வந்து செல்ஃப் மேனேஜ்டாக வந்து நம்ம சர்வர்ஸ்லேயே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய இருக்குது. கிட்டப் மாதிரி கிட் லேப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கிட் பக்கெட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் காமனாக யூஸ் பண்ணுறது கிட்டப்ஸ். ஓகேங்களா, ஸோ கிட்டப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணோம், ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ரெப்போ, இதில் தான் வந்து நம்ம கோட் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ஷன் மேக் பண்ணிட்டேன். இன்கேஸ் கனெக்ஷன் நீங்கள் மேக் பண்ணலாம் அப்படின்னா எப்படி கனெக்ஷன் மேக் பண்ணணும், யூசிங் திஸ் கமாண்ட் git remote add origin அப்புறம் URL. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த கமாண்ட் என்ன பண்ணும், எல்ஸ் டு மேக் திஸ் கனெக்ஷன் லோக்கல்லேருந்து ரிமோட். இந்த URL வந்து 2 டைப் இருக்கு. நம்ம இன்னும் SSH கான்ஃபிகர் பண்ணலாம், அதனால தான் நான் SSH வந்து இன்னும் உங்களுக்கு சொல்லலை. ஸோ இட்ஸ் நாட் கமிங். ஓகே, ஸோ என்னன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SSH, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் HTTPS. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது HTTPS. ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் HTTPS அண்ட் SSH. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஸோ இப்போதைக்கு HTTPயை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது, நம்ம கோடை வந்து லோக்கல் வந்து ரிமோட்டுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணது வந்து கிட் புஷ். அவங்க லாங்குவேஜ் வந்து கிட் புஷ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது யூ ஹேவ் டு யூஸ் -u. அதை வந்து என்ன சொல்கிறது, சொல்லும் கிட்டுக்கு வந்து இங்கேருந்து இங்கே புஷ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரிஜினுக்கு அமுச்சு போய் எங்கேருந்துன்னா மாஸ்டர்லேருந்து. ஸோ இப்படி தான் வந்து யூ ஹேவ் டு டெல். இதுதான் 5 கமாண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். செகண்ட் டைம் வந்து நீங்கள் கிட் புஷ் பண்ண வேணாம். ஸோ கிட் புஷ் -uலாம் போட வேணாம், டேரெக்டாக வந்து கிட் புஷ்னே போட்டுக்கலாம். தெரியுதுங்களா, இதான் கிட் புஷ். ஸோ நம்ம போய் பார்ப்போமா. நம்ம இது வந்து பாருங்கள் 4 கமிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா 5 கமிட் வந்துருச்சு. day 5 கோட் வந்து ஆடட்னு சொல்லிட்டு இங்கே கமிட் மெசேஜ் வருது. சரி ஓகே, இப்போ எதுக்கு வந்து பிரான்ச் கான்செப்ட், எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த 5 கமாண்ட் வந்து நார்மலாக நம்ம நேற்றுக்கு பார்த்தது தான், இது வரைக்கும் பார்த்தது தான். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த அசைன்மெண்ட் அதுவும் பார்த்துருங்க. நான் இதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேஜஸ்குள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக இந்த பிரான்ச் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மாஸ்டர்னு சொல்லி சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் சைட் வந்து லைவ் ஆகிடும். ஓகேங்களா,
இன்னைக்கு இதை முடிச்சுட்டு இந்த அசைன்மெண்ட்டை மட்டும் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 2 ஸ்டெப்ஸ் ஆகும். இட் வில் டேக் அட்லீஸ்ட் 5 to 10 minutes தான். ஆல்ரெடி உங்ககிட்ட ரெப்போலாம் இருந்துச்சுன்னா அந்த ரெப்போவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புது ரெப்போ இதே மாதிரி நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ரெப்போ மட்டும் கிரியேட் பண்ணி கோடை புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு பேஜஸ்குள்ளே வந்துட்டு பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணிட்டு சேவ்னு கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிரான்ச் கான்செப்ட் வந்து நம்ம போன கிளாஸே பார்த்தோம். எப்படி வந்து பிரான்ச் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதில் வந்து மொத்தம் சீரீஸ் ஆஃப் 5 ஸ்டெப்ஸ் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கமாண்ட்ஸ் தான். ஸோ பேசிக்காக 5 வேணாம், ஐ ஜஸ்ட் ரெடியூஸ் இட். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 கமாண்ட்ஸ் இப்போதைக்கு பேசியாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிரான்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச் வேணும் அப்படின்றது புரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ லோக்கலில் வந்து என்ன பிரான்ச்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும் போதே இப்போ நம்ம கிரியேட் பண்ணும் போதே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கான பேர் வந்து பேர்னு சொல்லலாம், ஒரு பிரான்ச்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரிமோட்லையும் ஒரே பிரான்ச் தான் இருக்கும். அந்த லைக் ரிமோட்லையும் ஒரே பிரான்ச் தான் இருக்கும், லோக்கல்லையும் ஒரே பிரான்ச். ஏன்னா லோக்கலில் இருக்கிறது தான் வந்து ரிமோட்டில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோக்கலில் இருக்கிறது தான் ரிமோட்டில் இருக்கு. ஸோ லோக்கலில் ஒரு பிரான்ச், ரிமோட்டில் ஒரு பிரான்ச் அப்படிலாம் இருக்காது. இங்கே நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்களோ, ஏன்னா லோக்கலில் என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயும் இருக்கும். ஆனால் ஆரிஜின் ஒன்று வச்சுமே, அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிக் நேம். ஓகேங்களா? ரிமோட்டோட ஷார்ட் நேம் ஆர் நிக் நேம் சொல்லிக்கலாம். ஆனால் பிரான்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மாஸ்டர் தான். ஸோ இதோட கலர் வேணால் மாற்றிடலாம். அதில் கன்ஃபியூஷனே வேணாம், லோக்கலில் என்ன இருக்கும் ரிமோட்லேயே அதான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடை வந்து டிப்ளாய் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நம்ம V1 கோடை எடுத்துகிட்டு வந்து லோக்கலில் போட்டுறீங்க. இப்போ நம்ம போட்ட அதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இப்போ லோக்கலில் போட்டுறீங்க. ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டெப் இப்போ வந்து டிப்ளாய் பண்ணுறீங்க. ஸோ இந்த டிப்ளாய் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கோரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு டிப்ளாய் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஓகே, எதில் டிப்ளாய் பண்ணுறீங்க? இன் கிட்டப் பேஜஸ். ஓகேவா? கிட்டப் பேஜஸ்ல டிப்ளாய் பண்ணுறீங்க. அது டிப்ளாய் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா பாருங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கும் உங்ககிட்ட. என்ன பிரான்ச் இருக்கு, செலக்ட் த பிரான்ச்னு சொல்லி கேட்கும். அதில் டிஃபால்ட்டாக மாஸ்டரை சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் லோக்கல் ரெப்போட நேம் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஆர் பிரான்ச் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இட் வில் பி ஏ மாஸ்டர் பிரான்ச் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரான்ச் தான் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் நான் சொல்கிறேன். மாஸ்டர் பிரான்ச்சாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரிமோட்டில் என்ன இருக்கும், சேம் தான், மாஸ்டர் பிரான்ச்சாக தான் இருக்கும். நீங்கள் என்ன லோக்கல் வச்சுருக்கீங்களோ அதே தான் ரிமோட்லேயே இருக்கும். சரி, ஓகேப்பா, மாஸ்டர் லோக்கல் ரிமோட்டு அதெல்லாம் ஓகே. இது எதுக்கு நான் டிப்ளாய், எதுக்கு கிட்டப் பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாஸ்டர் பிரான்ச் வில் பி கெட்டிங் கனெக்டட் டு யுவர் டிப்ளாய்மெண்ட் சர்வர். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து உங்கள் டிப்ளாய்மெண்ட் சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கும். பார்த்தீங்களா? கிட்டப் பேஜஸில் மாஸ்டர் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இப்போ வந்து இதுதான் வந்து லைவ் வெப்சைட். ஓகேங்களா? லைவ் ப்ரொடக்ஷன் வெப்சைட். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு பக்கை வந்து வச்சுட்டு இதை வந்து புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய்மெண்ட் வந்து ட்ரிகர் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து மொத்த பேஜுமே டவுன் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மொத்த பேஜ் டவுன் ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக யாருமே மாஸ்டர் பிரான்ச் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி மாஸ்டர் பிரான்ச்சில் புஷ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து டேரெக்டாக நம்ம புஷ் பண்ணால் நம்ம கோடை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் பண்ணிக்கும், டிப்ளாய்மெண்ட்டில் மர்ஜ் பண்ணிக்கும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூ ஷுட் நெவர் எவர் யூஸ் திஸ் மாஸ்டர் பிரான்ச். அப்படின்னா நான் எந்த பிரான்ச் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறீங்களாலும் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். எப்படி வந்து நான் பிரான்ச் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு கிட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி போடும். தெரியுதுங்களா? நம்மகிட்ட என்ன இருக்கு, ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு, மாஸ்டர் தான் இருக்கு. ஸோ எப்படி நான் கிரியேட் பண்றது பிரான்ச் அப்படின்னா சிம்பிள், கிட் பிரான்ச். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டே 1ன்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணும், திரும்பி கிட் பிரான்ச்சஸ் தான் போடும். தெரியுதா?
டே 1 மாஸ்டர் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து புது பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ புது பிரான்ச்சில் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஸோ புது பிரான்ச்லேயும் ஒன்றும் இருக்காது. நீங்கள் என்ன கோடு லோக்கலில் வச்சு மாஸ்டரில் இருக்கோ அதே விஷயம் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி கீப் தி ஸ்டேஜிங் ஏரியா சம்வேர் எல்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டே 1ன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் என்னப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் ரிமோட்லாம் விட்டுருங்க. லோக்கலில் மாஸ்டர் பிரான்ச்சில் என்ன கோட் இருக்கோ சேம் கோடு தான் இங்கே இருக்கும். சேம் கோட். ஸோ அதை என்ன ப்ரூவ் பண்ண முடியுமா எனக்கு சேம் கோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன சொன்னேன், இட் இஸ் கிரியேட் பிரான்ச் அண்ட் த நேம். கரெக்டா? இதுதான் கமாண்ட். மொத்தம் 3 கமாண்ட் தான். நீங்கள் ரொம்ப கஷ்டமாக 10 கமாண்டோ 20 கமாண்டோ நினச்சிக்காதீங்க. 3 கமாண்ட் தான். ஃபர்ஸ்ட் கமாண்ட் கிட் பிரான்ச். ஓகேவா? கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அந்த பிரான்ச்குள்ளே போகணும். கரெக்டாக மாஸ்டரில் தான் இருக்க பாருங்க. இன்னும் பச்சை கலர் மாஸ்டர் தான் காட்டுது. நான் வந்து டே 1 பிரான்ச்சுக்கு போகணும். எப்படி நான் டே 1 பிரான்ச்சுக்கு போகிறது அப்படின்னா, கிட் செக் அவுட்னு இருக்கு, அந்த பிரான்ச் நேம் தெரியுதுங்களா? சுவிட்சுன்னு இருக்கு. இதே மாதிரி சுவிட்சுன்னு இருக்கு. நான் வந்து சொல்கிறேன் கிட் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் செக் அவுட் சுவிட்சுக்கு எல்லாத்துக்குமே. பட் ஆனால் கிட் செக் அவுட் டே அந்த பிரான்ச் நேம். இப்போ நான் திரும்பி செக் பண்ணி பார்க்கலாமா அந்த பிரான்ச்சில் இருக்கணும் இந்த பிரான்ச்சில் இருக்கணும். இப்போ பாருங்களேன், மாஸ்டரில் இருந்த பச்சை கலர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டே 1க்கு போயிருக்கு. அப்படின்னா நம்ம டே 1 பிரான்ச் மட்டும் தான் இருக்கும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு கோடு வந்து ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்களேன், அதே தான் இருக்கு. சரி, ஆனால் எனக்கு அந்த ப்ரூஃப் வேணும். எனக்கு இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து டே 1ல் வராதா, லைக் மாஸ்டர் பிரான்ச்சில் வராதானா வராது. எப்போ வந்து நீங்கள் இங்கே பண்ணுற பிரான்ச்சை வந்து மர்ச் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் இங்கே பண்ணுற கோடு எல்லாமே அங்கே மர்ச் ஆகும். அப்படின்னா நம்ம இங்கே வந்து புதுசாக ஒரு கோடு வந்து கிரியேட் பண்ணுவோமா. எக்ஸாம்பிளுக்கு நான் கிட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். .html அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். சும்மா ஒரு பாய்லர் பிளேட். பிரான்ச்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கிவிங் கிட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேப்பா. அப்போ இங்கே பண்ண இப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம மாஸ்டரில் இருக்காதா அப்படின்னா இருக்காது. ஓகேங்களா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பிரான்ச் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஒன்று கமிட் பண்ணணும் இல்லை ஸ்டாஷ் பண்ணணும். ஸோ ஸ்டாஷை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். எப்பயுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த பிரான்ச்சுக்குள்ளே இருக்க கோடு வந்து இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச் போகும்போது எந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எதுவுமே வராதுன்ற மாதிரி இப்போதைக்கு வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சேவ் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணணும், git add டாட் get commit -m added git branch code அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். லாகும் போய் பார்த்துடலாமா? தெரியுதுங்களா? added git branch கோடுன்னு சொல்லி வருது. லைக் ஹெட் பார்த்தீங்கன்னா டே 1 பிரான்ச்சில் இருக்கு. இதெல்லாம் ஓகே. சரி, இப்போ நான் வந்து எப்படி நான் வந்து திரும்பி வந்து அந்த பிரான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரான்ச் டே 1லேருந்து ஐ எம் சூசிங் டு மாஸ்டர் பிரான்ச். நல்லா பாருங்க, இந்த இடத்த நல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸோ எந்த பிரான்ச்சில் இருக்குன்னு பார்க்கலாம். சாரி, git checkout. go to master. சரி, இப்போ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போகிறேன். பார்த்தீங்களா அந்த கோட் காணாமல் போயிடுச்சு. லைக் கிட் பிரான்ச் HTMLன்றது காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பார்க்கலாம். இப்போ லாக்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். லைக் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட் லாகில் பார்த்தீங்களா added HTML லைக் added என்ன போட்டேன், கிட் பிரான்ச் கோடுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த லாக் இல்லை பார்த்தீங்களா? இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணது 3 கமாண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணது 3 கமாண்ட்ஸ். சரி, எப்படி பிரான்ச் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
அதுக்கப்புறம் எப்படி வந்து பிரான்ச்சை வந்து அந்த பிரான்ச்லேருந்து எப்படி இந்த பிரான்ச்சுக்கு மாறுறதுன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம், எப்படி மாறுறது, பிரான்ச் git checkout branch name, maybe I'll put it like branch underscore name. அதுக்கப்புறம் எந்த பிரான்ச்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு I told you the command, checking command, it is git branch. ஸோ இப்போதைக்கு இந்த 3 பேசிக் கமாண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நான் எப்படி மர்ச் பண்ணுறது, மர்ச் கான்ஃப்ளிக்ஸ், லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது பிரான்ச்சிங்கில். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து புஷ் பண்ண காட்டுறேன், உங்களுக்கு புஷ் பண்ணிட்டு காட்டுறேன். அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ லோக்கலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது லோக்கலில் காட்டுறேன். 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து டே 1 பிரான்ச் இருக்குது, ஒன்று மாஸ்டர் பிரான்ச் இருக்குது. ஸோ இப்போ நான் ரெபாசிட்ரிக்கு போகிறேன், கிட்டப் ரெபாசிட்ரிக்கு. இதான கிட்டப் ரெபாசிட்ரி நம்ம கனெக்ட் பண்ணுது. பாருங்கள், ஆல் பிரான்ச்சஸ் கொடுக்குறேன். ஒரு பிரான்ச் தான் இருக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட் பிரான்ச் மட்டும் தான் இருக்குது. தெரியுதா, ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதே எனக்கு வந்து எனக்கு ஏன் டே 1 வரல அப்படின்னா, நான் இன்னும் டே 1 வந்து புஷ் பண்ணலை. புரிஞ்சுக்கோங்க, டே 1 புஷ் பண்ணலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த பிரான்ச்குள்ளே போனோம். டே 1 பிரான்ச்குள்ளே போய்க்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து வந்து புஷ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ண பிரான்ச் வந்து ரிமோட்லேயே வரும். கரெக்டாக என்ன பண்ணுறேன், git push -u origin மாஸ்டர் கிடையாது, நம்ம டே 1 பிரான்ச்ல. பாருங்க, புஷ் பண்ணிட்டு I'll just do and refresh. தெரியுதுங்களா, டே 1 பிரான்ச் ஒன்று வந்திருக்கு. சரி, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா தெரியுதுங்களா, மாஸ்டர் டே 1 வந்திருக்கு. ஆனால் டிஃபால்ட் பிரான்ச் பாருங்க மாஸ்டர் தான் இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து ப்ரொடக்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கு, லைவாக வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் ஏதாவது பக் இருந்துச்சு, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டே 1ல் தான் இருக்கும். லைக் கோட் ரிவ்யூ பண்ணிவிட்டு they'll be attaching your code. ஓகேங்களா, எப்போ வந்து டே 1 கோடை வந்து மாஸ்டரோட வந்து அட்டாச் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து உங்கள் கோட் வந்து லைவில் வந்து லைக் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து முக்கியமாக வந்து பிரான்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு யூஸ் பிரான்ச் கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கோரிலேட் பண்ண முடியுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து டிப்ளாய்மெண்ட் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்குது, எனக்கு பிரான்ச் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, லைக் எனக்கு ஒன்றுமே புரியல பிரான்ச் பற்றி அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா டெய்லி நம்ம இந்த பிரான்ச் கமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது ஒரு மேபி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஹலோ டேய், நான் 2 நிமிஷம். ஹலோ, 2 நிமிஷம் கால் பண்ணுறேன்டா, கிளாஸில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால கவலை இல்லை. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து நிச்சயமாக புரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி பாருங்கள்.